Hello everyone, I'm your lecturer Mohammad Sajid, IUBG campus, Department of Information and Communication Technology. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய கரியை பார்த்து எவ்வாறு பில்ட் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது அவரது திறமைகளை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் மூலம் எவ்வாறு வெளிக்கொண்டு வரலாம், எவ்வாறு அவரது வேலைகளை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் மூலம் இலகுவாக்கலாம் என்றதுதான் நம்ம இன்னைக்கு தலைப்புல பார்க்க போறோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஓ லெவலுக்கு முந்தின ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, மற்றபடி என்விக்யூ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இப்படியான ஆட்களுக்கு எல்லாம் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் ஆனது எவ்வாறான பங்களிப்பு செய்யும் என்றதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ முதலாவதா எடுத்தோம்னு சொன்னா, இப்ப ஓஎலுக்கு முதல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கும் இந்த சிலபஸ்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட் எல்லாமே ஒரு பாடத்திட்டமா இருக்குது. அப்ப அவங்க இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜை கற்றுக்கொள்றதுல முன்னுரமா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நம்ம ஓ லெவலுக்கு நம்மளோட ஐசிடி பாட எக்ஸாம் பேப்பரை நம்ம திறம்பட செய்ய வேண்டும். இப்ப ஒரு மாணவன் 10ஆம் ஆண்டுல ஐசிடி பாடம் ஒரு பாஸ்கெட் சப்ஜெக்டா எடுக்காது, அவருக்கு ஓஎல்ல ஃபைனல் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல 4 கேள்விகள் மிக முக்கியமான பார்ட் 2 கேள்விகளாக வருகிறது. அப்ப அதனால ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது அதுக்கு முந்தின ஸ்டூடெண்ட்ஸோ, அதுக்கு முந்தின வகுப்புகளில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்களோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் காட்ட வேண்டும். அதுக்கு பிறகு இப்ப அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு 2 பிரதான பாடங்கள் இருக்கு. ஒன்று மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல். இந்த 2 பாடங்களும் மிக பிரதானமான பாடங்களாக அமையுது. இப்போ அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜை கற்றுக்கொள்வதன் மூலம் அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு கேள்விகளை இலகுவாக அணுக முடியும். அவ்வாறுதான் எங்களது கற்பித்தல் முறை காணப்படும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விளங்குற மாதிரி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விளங்கப்படுத்துற மாதிரி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அடிமட்டத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு கூட விளங்குற மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் எங்களோட கற்பித்தல் முறை காணப்படும்.